குயில் இசை கேட்டு. குற்றாலத்துக்கா பெரியம்மா நானும் வரேன் பெரியம்மா. வா வா எல்லாரும் சேர்ந்து போவோம். நீ வந்தேன்னா என் மருமகளும் வரேன்னு சொல்லுவா. யாரு வளர்மதியா? அவ எதுக்கு வர போறா? அவ தான் பிசினஸ் உமன் ஆயிட்டால. பிசினஸ் உமனா? என்ன சொல்ற பத்மா? ஆமா பெரியம்மா, அவ நானு மணியக்கா சரசக்கா எல்லாருமே சேர்ந்து பிசினஸ் பண்றோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்றீங்களா? என்ன பிசினஸ்? முதல்ல இட்லி வியாபாரம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம். இங்க கோயில்ல கூழ் ஊத்துனதுனால பிசினஸும் ஊத்திக்கிடுச்சு. இனிமேல் வேற ஏதாவது தான் யோசிக்கணும். ஆனா நான்ல இனிமேல் அவங்க கூட கூட்டு சேர்றாப்ல இல்லப்பா. இரு மணிதான் என்னமோ அவ வீட்டு வாசல்ல வச்சு இட்லி வியாபாரம் பண்ண போறதாகவும் இவகிட்ட அவ சட்னி அரைச்சு ஹெல்ப் கேட்டதாகவும்ல சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படின்னு உங்ககிட்ட சும்மா சொல்லியிருக்கா பெரியம்மா. உண்மையை சொன்னா நீங்க விட மாட்டீங்களா? ஓஹோ, நானும் அப்படி போகுதா கதை? பெரியம்மா அது கிடக்கட்டும் பெரியம்மா. சரி, நம்ம எப்போ குற்றாலத்துக்கு போறோம்? நாளைக்கே கிளம்பிடுவோம். தண்ணி நல்லா ஒழுகுதான். இப்போ போனாதான் நல்லா குளிக்க முடியும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போனா ரொம்ப கூட்டமா இருக்கும். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. லேசா தள்ளி விட்டாங்கன்னா பொத்துன்னு விழுந்துருவோம். அப்புறம் பல்லு முகரையெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றாப்புலதான் இருக்கும். அதனால நம்ம இப்பவே போவோம். என்ன லீலாவதி, சத்தன்னு நான் சொல்றது? நான் தான் சொல்றேன்ல, என் வீட்டில் கேட்டு சொல்றேன்னு. உன் வீட்டில் நீ தானே லீலாவதி பெரிய ஆளு. நீ சொல்லி யாராவது மாட்டேன்னு சொல்ல போறாங்களா என்ன? அதுவும் சரிதான், இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அப்படி இல்லை லீலாவதி, நீ உண்டு இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொன்னாதான் இப்பவுமே போய் அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண முடியும். அப்படியா? சரி போவோம், அவ்வளோதானே. அப்படி சொல்லு. அப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புறாப்புல பார்த்துக்கிடுவோம். அப்போ தான் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி விருதுநகர் போய் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். 6 மணிக்கா? சரி, நான் ரெடியாக இருக்கேன். ரெடியாக இரு. நானும் 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டா? இருந்து போயேன், என்ன அவசரம்? போய் இந்த கூழை குடிச்சிட்டு செத்த நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும்ல. துணிமணியெல்லாம் எத்தனை கொண்டு வரணும்? நம்ம ஒரு நாள் தானே போக போகிறோம். ஒரு செட்டு துணி கொண்டு வா போதும். அப்புறம் துண்டு, அப்புறம் தலை சீவுறதுக்கு சீப்பு, சோப்பு, பவுடரு, பொட்டு எல்லாம் கொண்டு வந்துரு. பெரியம்மா கண்ணாடி? ஆமாம், கண்ணாடி கண்டிப்பாக வேணும்ல. சரி, அப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். ரெடியாக இருக்கேன், கிளம்பிடுவோம். நீ வர்றியா? நான் வீட்டில் காட்டு தான் சொல்லணும். வரேன்னா என்னன்னு சாயங்காலத்துக்குள்ளே சொல்கிறேன். அப்போ சரி. சரி லீலாவதி, அப்போ நான் கிளம்புறேன். என்ன 6 மணிக்கு ரெடியாரு? சரி சரி பெரியம்மா, அப்போ நானும் கிளம்புறேன். சரிதா. என் பத்மா, நிஜமாவே என் மருமக பிஸ்னஸ் பண்ணுறாளா என்ன? அட ஆமாங்கிறேன். காலையில் அவள் சட்னி அரைச்சி வச்சிருந்தா. நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு மணியக்கா தான் இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னை சட்னி அரைச்சி கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னான். அதைத்தானே இப்போ நானும் சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் என்கிட்ட போய் சொல்லிட்டு இப்படி பண்ணியிருப்பா. எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தான், வேற என்ன? அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன்னு இப்போ பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க போகிறாளாம். எல்லாம் கையில் 4 காசு பார்க்கணுங்கிற நினப்பு தான், வேற என்ன? பாரு பத்மா, அவளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். இதுக்கு மேலேயும் அவளுக்கு என்ன கையில் காசு வேணும்? என்னம்மா பெரியம்மா, நம்ம என்னதான் பார்த்து செஞ்சாலும் சில பேர் இப்படி தான் இருக்காங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? உங்களை மாதிரி ஒரு தங்கமான மாமியார் கிடைக்கிறதுக்கெல்லாம் வளர கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அவளுக்கு அது ஏதாவது புரியுதான்னு பார்த்தீங்களா? அவளுக்கெல்லாம் நல்ல கொடுமைக்கார மாமியார், நல்ல வேலையை போட்டு கசக்கி புளியிற மாமியார் கிடைச்சிருந்தா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதான் பாரு பத்மா, வீட்டில் எல்லா வேலையும் செய்யறதுக்கு மிஷின் இருக்கு. இதுக்கே இப்படி சலிச்சுக்கிறா. ஆமா பெரியம்மா, எப்போ பார்த்தாலும் உங்களை குறை சொல்லியே தான் பேசிட்டு இருப்பா. மூட்டை மூட்டையா துணி ஊற வச்சிருக்கேன், போய் துவைக்கணும். பண்டமா பாத்திரம் குமிச்சு வச்சிருக்கேன், போய் தேய்க்கணும். இப்படியே தான் பேசுவா. ஏதோ எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லாத மாதிரியே பேசுவா பெரியம்மா. நானெல்லாம் வீட்டில் எவ்வளோ வேலை பார்த்துட்டு ஒரு வார்த்தை வெளியில சொல்ல மாட்டேனே. இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் நான் வேலை பார்க்கறதுக்கு ஒத்த ஆளு தான். ஆனால் உங்கள் வீட்டில் பாருங்க, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் இருக்கீங்க, அவ இருக்கா, உங்கள் மருமகன்னு மூத்தவங்க இருக்காங்க. ஆளாளுக்கு வேலையை பிரிச்சு தானே பெரியம்மா பார்ப்பீங்க. ஆமா பத்மா, ஆனா இவன் என்னமோ தான் மட்டுமே ஒத்தையில கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரியே பேசுவா பெரியம்மா. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து கதை பேசும்போது இதைத்தான் பேசுவாளா? ஆமாங்கிறேன். இன்னைக்கு வரட்டும் அவ என்னன்னு கேக்குறேன் பெரியம்மா. ஆனா நான் தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிடாதீங்க பெரியம்மா. நான் ஏதோ வயசான காலத்துல உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லிட்டேன். சரி நான் பாத்துக்கிறேன். நீ தான் என்கிட்ட சொன்னேன்னு நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா அவ எப்பப்ப இப்படி எல்லாம் பேசுறாளோ என்கிட்ட வந்து சொல்லிடணும்னு. சரிங்க பெரியம்மா. அப்புறம் மொட்டை மாடியில இந்த வத்தல் வடமெல்லாம் காய போடுவீங்களே, ஏதாவது போட்டிருக்கீங்களா? எங்க போட, அடிக்கிற காத்துக்கு அதெல்லாம் பண்ண முடியுதா? கஞ்சி வடகம் அரிசி வடகம்னு எதை புழிஞ்சாலும் அதுல தூசி தான் வந்து விடுகுது. இந்த காத்து காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மழை காலமெல்லாம் முடிஞ்சு வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அதெல்லாம் போடணும். அப்படியா? ஆனா பெரியம்மா, நீங்க நல்ல சிக்கனக்காரங்க. போன வெயில் காலத்துல போட்ட வத்தல் வடகம் ஏதாவது இருக்குமே? அது இருக்கு. நான் ஒரு வருஷத்துக்கு காண்ட்ராப்ல தானே போட்டு எடுத்து வைப்பேன். அதான் பெரியம்மா, நீங்க போடுற வத்தல் வடகம் எல்லாம் அம்பட்டு ருசியா இருக்கும் தெரியுமா? கடையில நம்ம என்னதான் காசு கொடுத்து வாங்கினாலும் நீங்க பண்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வரவே மாட்டேங்குது பெரியம்மா. அப்படியா சொல்ற? ஆமா, நம்ம காலனியில கணக்காப்பிள்ளை கடையில இருந்தா வத்தல் போட்டு விற்கிறாங்க. வாயில வைக்க முடியல. நீங்க சொன்ன மாதிரி ஒரே மண்ணு பல்லுல போய் நறுக்குன்னு குத்துது தெரியுமா? அப்புறமும் அரிசி வடகம் கஞ்சி வடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிளகா வத்தல் கிடையாது, ஒரு மிளகு சீரகம் கிடையாது, ஒரு உப்பும் கிடையாதுன்னு பாத்துக்கங்களேன். ஐயே, அப்படியெல்லாம் இருந்தா நல்லாவா இருக்கும்?
அதான் பெரியம்மா, காசு போட்டு வாங்கினாலும் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இப்போ உங்கள் வீட்டில் கொஞ்சம் வத்தல் வடகம் ஏதாவது இருந்தா எனக்கு கொஞ்சம் தாரீங்களா? நான் போய் பொறிச்சு இந்த கூழுக்கு தொட்டுக்கிட்டு குடிச்சுக்கிடுவேன். நீங்கள் சும்மா எல்லாம் கொடுக்க வேண்டாம் பெரியம்மா, காசுக்கு தான் கேட்குறேன். ஆமாப்பா, தாயா பிள்ளையா பழகிட்டு இதுக்கெல்லாம் காசு வாங்குவாங்க. நீங்கள் காசெல்லாம் வாங்க மாட்டேங்கன்னு தெரியும் பெரியம்மா. இருந்தாலும் நீங்களும் கஷ்டப்பட்டு குனிஞ்சு நிமிந்து போட்டு எடுத்துருந்துருப்பீங்க. உங்கள் உழைப்புக்குன்னு ஒரு கூலி வேணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு கிண்ணத்தில் வச்சு எடுத்துகிட்டு வரேன் இரு. சரி பெரியம்மா, இரு எடுத்துகிட்டு வரேன். இருக்கேன் பெரியம்மா, நீங்கள் பத்திராம எடுத்துகிட்டு வாங்க. இந்த எடுத்துகிட்டு வரேன். எப்படியோ இந்த கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்தலை வடை ரெடி பண்ணியாச்சு. அவ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு. பத்மா, இந்தா பெரியம்மா, வெங்காய வடகம் தான் இருந்தது, அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அப்படி வாங்கிக்கோ. வெங்காய வடகம்மா, உங்கள் கைப்பட்டா அது வெள்ளமா இனிக்குமே, கொண்டாங்க. இந்தா பொறிச்சு சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா. அப்புறம் குற்றாலத்துக்கு போகிறதுக்கு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வரணும், என்ன பெரியம்மா? ஆமாம், 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. சரி போயிட்டு வரேன், என்ன பெரியம்மா? சரி போ, பார்த்து போ. குளிச்சா குத்தாலம், குடிச்சா கோயில் கூழு. இப்படியே தான்க்கா எங்கள் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ வேலைக்கு போகணும், போனால் உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் வேலைக்கு போனால் புதுசாக இன்னும் நிறைய பிரச்சனை வரும் வளர்மதி. அது என்னக்கா பிரச்சனை வந்துட போகுது? இப்போ இருக்கிற வேலையோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வேலை கூடும், அவ்வளோதானே. அது மட்டும் இல்லைம்மா, பொம்பளைங்க சம்பாதிக்கலைனாலும் பிரச்சனை தான், சம்பாதிச்சாலும் பிரச்சனை தான். அப்படியாக்கா சொல்கிறீங்க? அதானே, அப்படியா விஜயா சொல்கிறேன்? ஆமாக்கா, என் வீட்டு கதையை கேட்டாதான் நான் சொல்கிறதெல்லாம் புரியும் உங்களுக்கு. அப்படி என்ன விஜயா உன் வீட்டு கதை? கஷ்டப்படுறியா ரொம்ப? என் கஷ்டத்தை எல்லாம் வார்த்தையில சொல்லிட முடியாதுக்கா. நானும் தள்ளுன்னு இருந்தேன், இத்தனை வருஷம் கொண்டு செலுத்திட்டேன் வாழ்க்கையை. இப்போ என் பிள்ளை இந்த தலையை எடுத்துருச்சு. அந்த பிள்ளையை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் அக்கடான்னு உட்காந்துருவேன். அது வரைக்கும் எதிர்நீச்சல் போடத்தானே வேண்டியதாக இருக்குது பொம்பளையா பிறந்தா. ஏக்கா என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? அப்போ பொம்பளையா பிறந்தாலே கஷ்டம் தானாக்கா? ஆம்பளைகளுக்கெல்லாம் கஷ்டம் இருக்காதா? அவங்களுக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு மட்டும் இருக்காதா என்ன? அவங்களும் மனுஷ பிறப்பு தானே. மனுஷராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன நம்ம பொம்பளை பிள்ளைகளாக பிறந்துட்டோமா, நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் விஜயா, என் வீட்டுக்காரர் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு தான் வராரு. அவரும் அண்ணாட எவ்வளவோ கஷ்டத்தை பார்க்க தான் செய்வார். ஆனால் எதையுமே வீட்டில் வந்து காட்டிக்கிட மாட்டார் தெரியுமா? இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஆம்பளைகளும் இருக்க தாங்க செய்கிறாங்க. நம்ம படுற கஷ்டம் வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆளுகளுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா வருத்தப்படுவாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதான் என் வீட்டுக்காரரெல்லாம் அப்படித்தான். என் வீட்டுக்காரருமே அப்படித்தான்க்கா. அப்படின்னு அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வச்சவங்க தானே? ஆமாக்கா, கொடுத்து வச்சவங்க தான். அதனால தான் நம்மளும் ஒரு 4 காசு சம்பாதிச்சோம்னா அந்த மனுஷருக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குமேன்னு பார்க்குறேன்க்கா, வேற ஒன்றும் இல்லை. மேலும் நான் கொஞ்சம் சம்பாதிச்சு என் கையில் ஒரு 4 காசு வச்சு அவருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன்னு வைங்களேன், என் வீட்டில் எனக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்குமேன்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லைக்கா. மற்றபடி நானும் வேலைக்கெல்லாம் சொணங்க மாட்டேங்க்கா. பொம்பளையா பிறந்துட்டு வேலைக்கெல்லாம் சொன்னங்கன்னா முடியுமாம்மா? ஆமாக்கா, இப்போ எனக்கு என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் எல்லாரோட வேலையும் நான் ஒத்தையில தான்க்கா பார்க்குறேன். ஆனால் அவ்வளவு வேலை பார்த்தோம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது தான் எனக்கு ஒரு கவலை. சரி, ஒத்தாளா அம்பிட்டு வர வேலையையும் பார்க்குறாளே, அதை இவ தானே பார்க்குறா அப்படின்னு ஒரு நினப்பு யாருக்கும் இருக்க மாட்டேங்குதுக்கா. அது ஒன்று தான் எனக்கு கவலை. அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு என்னைய நானே வருத்திக்கிடக்கூடாதுன்னு தான்க்கா இந்த அக்காமா இருக்க கூட எல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். சரி, அப்படி பேசி ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ்ஸு. வேலை நேரம் போக மீதி நேரத்துக்கு இதை பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் பொழுதுபோக்காகவும் இருக்கும், கையில் 4 காசும் கிடைக்கும், குடும்பத்துக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குமேன்னு தான் பார்த்தோம். அது இப்படி ஊற்றிக்கிடுச்சு. சரி, ஆரம்பத்தில் இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்கக்கா, இந்த மாதிரிலாம் நல்லா யோசிச்சு தான்க்கா அடி எடுத்து வைக்கணும். ஆமாம், அப்படிதான் செய்யணும். ஏம்மா பாரு, இந்த அக்கா மார்கள்லாம் வந்திருக்காங்க, வாங்கன்னு சொல்லு. வாங்க எல்லாரும் வாங்க, அக்கா ஆண்டி எல்லாரும் வாங்க. வந்துட்டோம் அனிதா. வாமா, லைப்ரரிக்கு போயிருந்ததா அவங்க அம்மா சொன்னாங்க. ஆமாம் ஆண்டி, அப்படியே லைப்ரரியில் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். அப்படியே பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்படியாம்மா, சரி. யார் அனிதா அது ஃப்ரெண்டு? ஸ்கூலில் ஒன்றா படித்தோம்மா, சுந்தர்னு ஒரு பையன். இதே தெருவில் தான்மா இருக்கான், அது தெரியாமல் போச்சு. இன்னைக்கு லைப்ரரியில் தான் பார்த்தோம். அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனானா, அவங்க அம்மா இருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்சான். ஆனால் அவங்க அம்மா இல்லை. சரி, நானும் கிளம்பி வந்துட்டேன். அவங்க வீட்டில் தோட்டமெல்லாம் போட்டிருக்காங்கம்மா, சூப்பராக இருக்கு. ஏக்கா, நம்ம சுந்தரை பற்றி தான்க்கா பேசிகிட்டு இருக்கு அனிதா. அதானே அனிதா? ஆண்டி, நீ இப்போ போனது வேற யார் வீட்டுக்கும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு தான். அப்படியே ஆண்டி, சுந்தரோட அம்மா நீங்கள் தானா? ஆமாம்மா, என் பையன் தான். ஆண்டி, உங்களை அங்கேயே பார்க்கணும்னு நினச்சி பார்க்க முடியாமல் போச்சு. கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கம்மா. வெல்கம் ஆண்டி. நான் உங்கள் வீட்டுக்கு போனேன், தோட்டத்தையெல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. பார்த்தியா, அவன் ஃப்ரெண்டு யார் வந்தாலும் தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருவான். சூப்பராக இருந்தது ஆண்டி, நல்லா இருந்தது, நல்லா வேலை பார்த்துருக்கீங்க. எனக்கு அதில் ஒரு ஆசை, அதான். சரி, ரொம்ப நல்லா இருந்தது. சரிம்மா, தேங்க்ஸ்மா. டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா ஆண்டி? சாப்பிட்டாச்சு, அம்மா கொடுத்தாங்க. காலையிலேயே எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா ஆண்டி நீங்கள் எல்லாரும்?
அது ஒரு வேலை பார்க்கணும்னு ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆகி போச்சுமா. ஆமா அனிதா, இந்த வளர்மதி இருக்கா பத்தியா, இவளுக்கு தான் வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு ஆசை. அதுக்கு தான் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி பண்ணணும். அது கொஞ்சம் தப்பா போச்சு. ஓ, ஏன் அனிதா, நீ நல்லா படிச்ச பொண்ணு, வக்கீலா இருக்க, உனக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது இருந்தா சொல்லேன். என்ன ஐடியாக்கா? பிசினஸ் ஐடியாவா? எதுனாலும் சரிதான். அப்படியா? வளர்மதி அக்கா என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 தான் படிச்சிருக்கேன் அனிதா. வேற? வேற என்ன, அவ்வளவுதான். இல்லக்கா, அந்த டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஏதாவது தெரியுமான்னு கேட்குறேன். டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதே அனிதா, ஒன்றும் படிக்கலையே. ஏன் கேட்குறேன்னா, டைப்பிங் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே டைப்பிங் வேலை ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு பார்ப்பேன். அப்படியா? ஆனால் நான் அதெல்லாம் படிக்கலையே அனிதா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதே. அப்புறமும் என்னால் வெளியெல்லாம் வேலைக்கு போய் வேலை பார்க்க முடியாது அனிதா. ஏன்க்கா? வெளியே போய் வேலை பார்க்கறதுக்கு விட மாட்டாங்க வீட்டில். ஓ அப்படியா? ஆமாம், அதனால தானே இருந்த இடத்துல இருந்தே ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்குறோம். சரிங்கக்கா, அப்படின்னா நான் ஏதாவது யோசிச்சு சொல்கிறேன். என்ன இல்லை, ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க, பர்மிஷன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா டைப்ரைட்டிங் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த மாதிரி போங்க. அது என்னமோ ஒரு 6 மாத கோர்ஸ் தான், முடிச்சிட்டிங்கன்னா வெளியே எங்கேயாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம். எங்களோட வக்கீல் ஆஃபீஸ்லேயே ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்குறேங்க்கா. அப்படி இல்லைன்னாலும் எங்கள் சீனியருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது டைப்பிங் ஜாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் பேசிக் ஜாப் ஏதாவது கிடைக்கும். வக்கீல் ஆஃபீஸுங்கிறதுனால வேலை நேரமும் ரொம்ப அதிகமாக இருக்காதுக்கா. நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள், படிக்க அனுப்புனாங்கன்னா போய் படிங்க. சரி அனிதா, நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. நான் கேட்டு பார்க்குறேன், விட்டாங்கன்னா அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு சொல்கிறேன். சரிக்கா. சரி, நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருங்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். இல்லைம்மா, இருந்தால் நாங்களும் கிளம்ப வேண்டியதுதான். ஆமாம் அனிதா, நாங்களும் போயிட்டு வரோம், நீ வேலையை பாரு. விஜயா, போயிட்டு வரேன். என்னம்மா? சரிங்கக்கா. சரி இருங்க, வரோம். சரி, நானும் வரேன். என்ன அனிதா? சரிங்கக்கா, வாங்க. விஜயாக்கா, போயிட்டு வரேன். சரிம்மா, நேரம் கிடைக்கும் போது வந்துட்டு போய். என்ன சாயங்காலம் போலாம், நான் வீட்டில் தான் இருப்பேன், ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஆட்டம்க்கா, வரேன். சரி விஜயாக்கா, அப்போ நானும் கிளம்பட்டா? சரி சுலோச்சனா, பார்த்து போயிட்டு வா. வரேன் அனிதா. சரிங்கக்கா. அனிதாம்மா, நம்ம முன்னாடி இருந்த ஏரியா மாதிரி இல்லை, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் நல்லா பழகுறாங்கடா. ஆமாம்மா, எனக்கும் இந்த காலனி ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா, சாப்பிட்டு வேலை கிளம்புவேன் வா. சரிம்மா. படிச்சுட்டு இருக்கோம்ல, நீ பாட்டுக்கு படிக்கல. நான் மட்டும் மேட படிக்கிறேன், உன் ஃப்ரெண்டு தானே படிக்கிறா. நீ புத்தகத்தை எடுத்துட்டு உட்காரணும்னு ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? பாத்துக்கலாம். 10th போயிட்ட மாடு. பாத்துக்கலாம் மகா, விடு. மணியக்கா, ஏதே வாங்க தே. படிக்கிறீங்களா? அம்மா இருக்காங்களாடா? இருக்காங்க தே, வாங்க உட்காருங்க. ஏமா ஏமா ஏமா, சுலோச்சனா அக்கா வந்திருக்காங்க. இந்த வாரேன். ஏதே அம்மா வருவாங்க, வாங்க தே உட்காருங்க. சசி, கொஞ்சம் கீழே இறங்கி உட்காந்துக்கிடுவோமா? சரி மகாக்கா. ஏத்தே, நீங்க வாங்கத்தே, இதுல உட்காருங்க. இருக்கட்டும்டா, நல்ல பிள்ளை. சசி இங்கே தான் இருக்காளோ? ஆமாத்தே, படிக்கிறதுக்கு வந்திருக்கா. சரிடா, சரி உட்காருங்க தே. இந்தா இறங்கு, அத்தை உட்காரட்டும். இறங்கிட்டே. வாச்சு வச்சனா, பூக்காரண்ணே உதிரிப்பூ கொண்டு வந்திருந்தாங்கக்கா. மல்லிகைப்பூ இன்னைக்கு விலை கொஞ்சம் கம்மி போல, அதான் சரி வாங்கினேன். கட்டி பிள்ளைக்கு கொஞ்சம் கொண்டு வருவோமேனு கொண்டு வந்தேன். இந்தாங்கக்கா, நாளைக்கு பள்ளியிடத்துக்கு போகும்போது மகாவுக்கு வச்சு விடுங்க. இதை வேலை மெனக்கட்டு கட்டி கொண்டு வந்தேக்கும். நிறைய வாங்கினேங்க்கா, அதான் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போவோன்னு வந்தேன். பிள்ளைக்கு கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் வைங்க. சரிம்மா, உனக்கு இருக்கா? ஆமாக்கா, எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் உங்களுக்கும் கொண்டு வந்தேன். இந்த ஜசியும் இங்கே தான் இருக்கா, இது 2 கட் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துறட்டா? அவளுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்து தாரேன்க்கா, வீட்டில் என்ன இருக்கு? அப்படியா? உனக்கு தேவையில்லாத வேலை என்ன சுலோச்சனா? என்னக்கா, எல்லாம் நம்ம பிள்ளைய தானக்கா. சரி வா, உட்காரு வா. இப்போ தான் டீ போட்டேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு வரட்டா? வேண்டாம்க்கா, நானும் இப்போ தான் போட்டு குடிச்சிட்டு வரேன். உட்காருங்க, செத்த வேணா பேசுவோம். பிள்ளைகளா, உள்ள போய் படிக்க போங்க. ஏங்க பிள்ளைகளை விரட்டுறீங்க? இங்க இருந்தா படிக்க மாட்டாளுங்க சுலோச்சனா, நம்ம பேசுறத கதை கேட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. சின்ன பிள்ளைங்க தானக்கா. உள்ள போய் படிக்கமா, போங்க. உள்ள போய் ஃபேன் போட்டுக்கங்க, போங்க. சரிம்மா. சசி, போகும்போது பெரியம்மா பூத்தார எடுத்துட்டு போயினடா. சரிங்க பெரியம்மா. சரி, அக்கா கூட உள்ள போய் படிப்போ, காத்தாடியை போட்டுக்கோ. ஏண்டா, அந்த பிள்ளைங்க 2 படிக்குது, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் போனு. போ, எடுத்து அங்க வச்சுட்டு புத்தகத்தை எடுத்து படிப்போ. சரிம்மா. பரீட்சையில மார்க் கம்மியா வாங்கு, அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன பார்த்தாலும் போனதான். இந்த பிள்ளைகளே அப்படிதான்க்கா இருக்காங்க. காலையில பள்ளியிடம் போக தட்டிட்டு அந்த போனத்தான் நோண்டிட்டு இருக்கிறது, சாயங்காலம் வந்த உடனே முதல்ல அந்த போனத்தான் எடுக்கிறது. இப்படி இருந்த பரீட்சையில மார்க் எப்படி வரும்? விடுங்கக்கா, அதெல்லாம் படிக்க வேண்டிய நேரத்துல பிள்ளைங்க படிச்சிருங்க. பெரியவளை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை சுலோச்சனா, நல்லா படிச்சிருவா. இவன் சின்னவன் இருக்கான் பாரு, அவன் தான் ஒழுங்காவே படிக்கிறது இல்ல. டியூஷன் ஏதாவது அனுப்புங்கக்கா. அப்படித்தான் செய்யணும். இந்த மிட்டம் டெஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதில் மார்க் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒன்றும் சரியா வரலன்னா டியூஷனுக்கு அனுப்பிட வேண்டியதான். அதை வேணா செஞ்சு பாருங்கக்கா. அப்படித்தான் செய்யணும்.
அப்புறம் ஏன்க்கா நான் ஒன்று உங்ககிட்ட கேட்டா கோச்சு கிடக்கூடாது. என்ன சுலோச்சனா கேளு. மணியக்கா பாபத்மா, சுலோச்சனா இங்கே தான் இருக்காளோ? ஆமா இப்பதான் வந்தா. இந்த பிள்ளைக்கு பூ கொண்டு வந்தா. சுலோச்சனா பூ மலிவா? ஆமாக்கா இப்பதான் பூக்காரனே கொண்டு வந்தாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அதான் வாங்கி கட்டி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொடுப்போன்னு கொண்டு வந்தேன். எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. சசிக்கும் கட்டி வச்சிருக்கேன்க்கா, கொண்டு வரேன் அப்புறமா. கொண்டு வரையா? அப்ப சரி. ஏக்கா சசி படிக்கிறாளாக்கா? ஆமா இந்த இங்கே தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சுலோச்சனா வரவும் இப்பதான் உள்ள அனுப்புனேன். சரிங்கக்கா. சுலோச்சனா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியம்மா, சொல்லு. ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் இட்லி வியாபாரம் பண்ணீங்கல்ல? ஆமாம். அதில் என்ன ஏன்க்கா நீங்கள் கூட்டு சேர்த்துக்கிடல? ஐயா இதை விட மாட்டியா? இதை கேட்கறதுக்காகவா வந்த? இல்லைக்கா, நம்ம எல்லாரும் எல்லா விஷயமும் ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக தானக்கா பண்ணுவோம். இப்போ புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணணும்னு பேசி ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னை ஒரு வார்த்தை கேட்கலக்கா. ஏன்க்கா பிள்ளை இல்லாதவன்னு தானக்கா ஒதுக்கி வச்சுட்டீங்க? ஐயா சுலோச்சனா நீ அப்படியா நினச்சிட்ட? ஏக்கா ஒரு சந்தைக்கு போகிறதுன்னா இல்லை ஒரு சினிமாவுக்கு போகிறதுன்னா கல்யாணத்துக்கு போகிறதுன்னா எல்லாத்துக்கும் என்னைய கூட்டிகிட்டு தானக்கா போவீங்க. இந்த விஷயத்துக்கு மட்டும் என்னைய ஏன்க்கா கலட்டி விட்டுட்டீங்க? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலைலக்கா. ஏக்கா எங்கள் பக்கத்து சொந்தக்காரங்க தான்க்கா பிள்ளை இல்லைன்னு என்னை எந்த நல்ல விஷயத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்களும் அப்படியே பண்ணிட்டீங்களாக்கா? சுலோச்சனா உன்னை அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம இத்தனை வருஷம் தாயா பிள்ளையா பழகியிருப்போமா? அப்புறம் ஏன்க்கா என்னைய கூப்பிடல? நாங்களே எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு முழிச்சுக்கிட்டு நிற்கிறோம். உன்னை கூப்பிடணும் வைக்கணுங்கிற ஞாபகமே இல்லை. நீ இப்படி சொல்கிறையே, அப்படி பார்த்தா வளர்மதிக்குன்னு தான் பிள்ளை இல்லை. அதுக்காக அவளையெல்லாம் விட்டுட்டா இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். பிள்ளை வரமெல்லாம் கடவுளாக பார்த்து கொடுக்கறது. உனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அதே மாதிரி அவளுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்காக நாங்கள் உன்னை தள்ளி வைப்போமா? நெசமாவே மறந்துட்டோம்ப்பா. எனக்கு மனசே ஆறலக்கா. இங்கே பாரு, நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. பேச மாட்டேன்னு சொல்லு. அப்படின்னா இனிமே ஏதாவதுன்னா என்னையும் சேர்த்துக்கங்கக்கா. கண்டிப்பாக சேர்த்துக்கிடுவோம். நாங்கள் நிஜமாவே மறந்துட்டோம். ஆமாம் சொல்லோ, உன் ஞாபகமே இல்லை எங்களுக்கு. மற்றபடி உன்னை சேர்த்துக்கிடக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. சரிங்கக்கா, இனிமே எதுனாலும் என்னையும் சேர்த்துக்கங்க. சரி, அதுக்காக நீ இப்படி வருத்தப்பட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத. எங்களுக்கும் சங்கடமா இருக்குல்ல. சரிங்கக்கா, வருத்தப்படாத சுலோச்சனா. சரி 2 பேரும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னதுக்கா? ஏக்கா நம்ம காலனியில் குரூப்பாக சேர்ந்து குற்றாலம் போகிறாங்களாம். நம்மளும் போயிட்டு வருவோமாக்கா? குற்றாலத்துக்கா? ஆமாம், கேட்கும் போதே குழுக்குள்ளுன்னு இருக்குல்ல, போமா? மணியக்கா இன்னமும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவளே சிரிச்சிட்டா, உங்களுக்கு என்ன? பிள்ளைய வருத்தப்பட வச்சுட்டோமேன்னு எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது பத்மா. நீங்கள் அவன் முகத்தை கொஞ்சம் பாருங்க. ஏக்கா எல்லாரும் சேர்ந்து குற்றாலம் போயிட்டு வருவோம்க்கா. சிரிச்சிட்டியா? எம்மா இப்போ தான் எனக்கே முகம் தெரியுது. ஏக்கா ஏக்கா குற்றாலம் போயிட்டு வருவோம்க்கா. பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளியிடமா இருக்குல்ல பத்மா, எப்படி போகிறது? ஏக்கா பிள்ளைகளுக்கு பள்ளியிடத்துக்கு லீவு போட முடியுமான்னு கேட்போம். அப்படி லீவு கிடச்சிருச்சுன்னா அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா நம்ம மட்டும் போயிட்டு வருவோம்க்கா. ஒரே ஒரு நாள் தான். காலையில் போனோமா சாயங்காலம் பொழுது அடையாத வீட்டுக்குள்ளே வந்துடலாம். அப்படிங்கிறியா? ஆமாக்கா, எப்படியும் நம்ம ஊருக்கு போகிறதுன்னா சாப்பாடெல்லாம் கிண்டி எடுத்துகிட்டு தான் போவோம். புளியோதரை லெமனு இல்லைன்னா இட்லி பொடி அந்த மாதிரி. பிள்ளைகளுக்கும் அதையே பாக்ஸில் கட்டி கொடுத்துடலாம்க்கா. நேரத்துக்கு அவங்க அப்பா மார்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு இறக்கி விட சொல்லிட்டு சாயங்காலமான நேரத்துக்கு கூட்டிகிட்டு வர சொன்னால் முடிஞ்சது. கேட்டு பார்ப்போம். ஏக்கா நம்மளும் குரூப்பாக எங்கேயாவது போய் ரொம்ப நாள் ஆச்சுக்கா, போயிட்டு வருவோங்க்கா. ஏக்கா ஆமாக்கா எல்லாரும் போயிட்டு வருவோங்க்கா. முடிஞ்ச பிள்ளைகளையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போவோங்க்கா. பிள்ளைய 1 10 12ன்னு படிக்குதுங்க, லீவு போட முடியுமா? ஏக்கா இப்போ தானக்கா ஆரம்பிச்சிருக்கு. காப்பரிச்சு அரைப்பரிச்சான்னு தாண்டுனா தான்க்கா ரொம்ப பாடம் இருக்கும். இப்போல்லாம் லேசாக தான்க்கா இருக்கும். போகிறதுன்னா நம்ம இப்போயே எங்கேயும் போயிட்டு வந்தால் தான் உண்டு. சரி அப்படின்னா அவங்க அப்பா வரட்டும். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். சரின்னு சொல்லிட்டாருன்னா போயிட்டு வருவோம். ஏக்கா அப்படின்னா கன்ஃபார்மா? ஓரளவுக்கு கன்ஃபார்ம் தான் வை. சரி எப்படி போகிறோம்? ஏக்கா விருதுநகர்ல இருந்து செங்கோட்டை பேசஞ்சர் ஒன்று இருக்குது 8:10க்கு. அதில் போனால் சரியாக இருக்குமா? யார் சொன்னா? வளர்மதி மாமியார் லீலாவதி பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் பரிமளா பெரியம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க குரூப்பு கூட தான் நம்ம போகிறோம். பெரிய ஆளுங்க கூடயா? சரி. ஆமாக்கா, பரிமளா பெரியம்மான்னா எங்கேனாலும் அடிக்கடி போய் வர்றவங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லா ஊருக்கும் பாதை நல்லா தெரியும். அவங்க கூட போயிட்டு வந்தோம்னா நம்மளும் பத்திரமா போயிட்டு வந்துடலாம். சரி அப்போ போவோம். காலையில் எத்தனை மணிக்கு ரெடியாக இருக்கணும்? ஏக்கா ஒரு 6 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடணும்க்கா. அப்படியா? சரி சொல்லோ, நீ என்ன சொல்கிற? ஏக்கா நான் இப்போமே போய் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போவே வா. இப்போமே போய் இட்லி வச்சு இட்லி பொடி எல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வைப்பேன். சொல்லோ என் பிள்ளைக்கு பூவு. ஏக்கா எடுத்து வைக்கிறேங்க்கா, வந்து வாங்கிக்கோங்க. முன்னாடி போ, பின்னாடி வாரேன். ஏக்கா அப்படின்னா காலையில் 6 மணிக்கு மறந்துடாதீங்க, பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க. சரசுகிட்ட சொல்லிட்டியா? ஏக்கா அவங்க கிட்ட நீங்கள் ஒரு போனை போட்டு சொல்லிடுங்க, இல்லைன்னா நேரில் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துருங்கக்கா. அவங்களும் வரட்டும். சரி அப்போ நான் சொல்லிடுறேன். எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். நீ சொல்கிற மாதிரி ஒரு நாள் தானே, பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் கூட்டிகிட்டு போவோம், இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடுவோம். ஆமாக்கா. சரி நானும் போய் வேலையெல்லாம் பார்க்குறேன். சரி போய் பாரு, நானும் பார்க்குறேன்.
ஏக்கா குளிக்கும் போது போட்டுக்கிறதுக்கு மறக்காம ஒரு நைட்டி ஒன்று எடுத்து வச்சிருங்க. நைட்டியா? அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லையே. நீங்க ஒண்ணு எல்லாத்துக்கும் இப்படிதான் சொல்லுவீங்க. எடுத்து வைங்கக்கா. சரி இருக்கான்னு பாக்குறேன். என் மகன் நைட்டி ஏதாவது சேருதான்னு பாக்குறேன். ஆமாக்கா மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. ஏக்கா ரயில்ல போகும்போது சாப்பிட்றதுக்கு தீமண்டம் எல்லாத்தையும் எடுத்து வைங்கக்கா. என்னென்ன பண்டம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில போட்டு வச்சிருங்கக்கா. உங்க பேக்ல வைக்க இடம் இல்லைன்னா என்கிட்ட கூட கொடுங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன். ரயில்ல அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு முதல்ல இடம் இருக்குமா? ஏக்கா பேசஞ்சர் ட்ரெயின் தானக்கா, எல்லாரும் வேலைக்கு போறவங்க தான். ஒவ்வொரு ஸ்டாப்லயா வரிசையா இறங்கிக்கிட்டே இருப்பாங்கக்கா. நமக்கு இடம் சிலாத்தலாம் இருக்கும். காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு அக்கடான்னு போலாம்க்கா. முதுகு வலிச்சதுன்னா செத்த படுத்துக்கிடலாம். எப்படினாலும் வசதி தான்க்கா நமக்கு. அப்ப சரி, நீ சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு. ஆமாக்கா சூப்பரா இருக்கும்க்கா. எல்லாத்தையும் எடுத்து வைங்கக்கா. நம்ம நாளை காலையில 6 மணிக்கு கிளம்புறோம். சரி போ போ, நானும் போய் சரசு வீட்டுல போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். சரி நானும் போய் எல்லா வேலையும் பாக்குறேன். வளர்மதி கிட்ட சொல்லிட்டியா? குரூப் தலைவியும் வளர்மதி மாமியாரும் ஃப்ரெண்டு தானே, அவங்க அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவளும் தான் வருவா. அப்படியா? அப்ப சரி, குற்றாலத்துக்கு கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவோம். ஆமாக்கா நீங்களும் பண்ணுங்க, நானும் பண்றேன். நம்மளும் வீட்லயே அடைஞ்சு கிடக்கும். ஒரு நாள் நல்ல குற்றாலத்துல போய் குளு குளுன்னு குளிச்சுட்டு வந்தா நல்லா தான் இருக்கும். போயிட்டு வருவோம்.